ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேபியை தூங்க வச்சுட்டு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே குயிக்காக சிம்பிளாக ஒரு லன்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் தக்காளி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு தக்காளி சாப்பாடுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த பிரியாணி ஸ்பைசஸ், இலை, அந்த கிராம்பு எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை போட்டுட்டு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சம் தக்காளி வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் புதினா போட்டாச்சு. தக்காளி சாப்பாடுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா. ஸோ புதினாவும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதில் போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கறி மசால் தூள் போட்டேன். அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா பிரியாணிக்கும் தக்காளி சாப்பாடுக்கும் நடுவில் ஒரு ஃப்ளேவர் கொடுத்துரும். ஸோ அளவாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் சோயா தனியாக செய்யலான்னு எடுத்து வச்சேன். பட்டு டைம் இருக்காது. ஸோ இதையும் உள்ளே அப்படியே போட்டுட்டு சோயா போட்டு ஒரே சாதம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஸோ 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன். கடைசியாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. ஸோ ஒலை நல்லா கொதிக்கும்போது அரிசி ஊற வச்சுருந்ததை அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். சாப்பாடு நல்லா பொழுப்புன்னு வெந்துடும். ஸோ இது குயிக்காகவும் ஈஸியாகவும் டேஸ்ட் வைஸ் மைல்டு காரத்தோட சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ கூட ஒரு தயிர் பச்சடி வச்சு அன்றைக்கி லன்ச்சை முடிச்சிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைஸ் வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.